ஹாய் டெவ்ஸ். இப்போ நம்ம பிஹெச்பியில் மேஜிக் மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். மேஜிக் மெத்தட்ஸில் 10க்கு மேலே இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கெட் அண்டர்ஸ்கோர் கெட். பட் மேஜிக் மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்புறம் என்ன பர்பஸ்னால் வந்து ஆப்ஜெக்ட்ஸோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஆப்ஜெக்ட்ஸ் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த பர்பஸ்க்கு தான் நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் இப்போ நம்ம கெட் எந்த பர்பஸில் வரோன்னா அண்டர்ஸ்கோர் கெட்டில் வந்து லேசி லோடிங் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் டேட்டா என்கேப்சுலேஷனுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஏபிஐ இன்ட்ராக்ஷன். க்ளீன் ஏபிஐ ஃபார் ஆக்சஸிங் டேட்டா. ஸோ இந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கெட் மெத்தடுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸுக்கு பேர் ப்ராடக்ட். ஸோ இந்த கிளாஸ் ப்ராடக்டில் நான் வந்து 2 ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று டீடைல்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா $ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த பப்ளிக் இப்போ வந்து இதை வந்து கிளாஸுக்கு வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை. மெயினாக ப்ரைவேட்டுக்கும் ப்ரொடெக்டட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன வித்தியாசம்னா ப்ரைவேட் வந்து வித்தின் த கிளாஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரிக்ட்லி டேட்டா என்கேப்சுலேஷன். பட் ப்ரொடெக்டட் வந்து என்ன பண்ணலான்னா ப்ரொடெக்டட் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண கிளாஸ் சைல்டு கிளாஸில் அக்சஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். பட் ப்ரைவேட்லேயுமே ஒரே ஒரு ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபங்க்ஷன் காலை வச்சு அது ஒரு வகையாக பண்ணலாம். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கணும் என்னென்னா ரெண்டுமே சேம் கிளாஸில் அக்சஸ் பண்ண முடியும் அதோட டீட்டெயில்ஸை. பட் அவுட் சைட் த சப் கிளாஸ், அதாவது சைல்டு கிளாஸில் வந்து ப்ரைவேட்டை அக்சஸ் பண்ண முடியாது, பட் ப்ரொடெக்டாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் இப்போ நம்ம வந்து கெட்டை யூஸ் பண்ணுறோம். கெட் மூலியமாக நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கெட் மூலியமாக அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து வெளியில் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். சாரி கெட் மூலியமாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நிமிஷம். ஆமாம், கெட் மூலியமாக நம்ம அவுட் சைட் கிளாஸை எக்ஸ்பிளிசிட்லி, அதாவது டைனமிக் ஆக்சஸ் டு த ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் நாட் எக்ஸ்பிளிசிட்லி டிஃபைன் ஆர் ப்ரைவேட். இது வந்து கெட் வந்து நம்ம சொன்னோம்ல இப்போ ப்ரைவேட் அக்சஸ் பண்ணவே முடியும்னு சொல்கிறோம்ல, கிளாஸுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண உதவ போகுது. எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிக்ளேர் பண்ணிக்கிறோமா, அடுத்து பப்ளிக் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் கெட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி போட்டு இஃப் $ப்ராப்பர்ட்டி வந்து ஈக்குவல் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வேரியபிள் எழுதிருக்கேன், டீடைல்ஸ். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது நம்ம என்னென்னா ஒரு பேராமீட்டர் ஃபங்க்ஷன் காலில் ஏற்படுத்த போகிற பேராமீட்டர். this details equal to fetched product details from the database. ஓகே, இப்போ
return $this details. One second. இப்போ ரிட்டர்ன் கொடுத்துட்டோமா? இப்போ ஒருவேளை ப்ராப்பர்ட்டி கிடைக்கலன்னா ரிட்டன் நல் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம இப்போ இந்த கிளாஸ் விட்டு வெளில வந்துடும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து இந்த பப்ளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம பேராமீட்டர் மூலயமா டீட்டெயில்ஸுங்கிற வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறோம். ஸோ இருந்துச்சுன்னா திஸ் டாட் டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு fetched from database அப்படின்னு கொடுத்துட்டு return this dot details அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸுக்கு வெளியில் போயிட்டு இப்போ கிளாஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் ஈக்குவல் டு நியூ ப்ராடக்ட் கொடுத்துட்டு இப்போ எக்கோ பண்ண போகிறோம். எக்கோ $product details கொடுத்தோன்னா இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே போய்க்கும். ஃபஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ண முடியாதுன்னா நமக்கு பிஹெச்பியில் இருக்குது கிளாஸுக்கு வெளில. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கெட் ஃபங்க்ஷனை அதே கிளாஸுக்குள்ளே செட் பண்ணி என்னென்னா ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு டீட்டெயில்ஸ் அப்படின்னா இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிடச்சிச்சின்னா அதாவது இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல போகிறது இந்த டீட்டெயில்ஸ் வேரியபிள். ஸோ இஃப் $ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு டீட்டெயில்ஸ் அதாவது நம்ம இங்கே கால் பண்ண போகிறது அதாவது கிளாஸுக்கு வெளில கால் பண்ணையில் நம்ம கால் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து டீட்டெயில்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது எந்த டீட்டெயில்ஸை குறிக்குன்னா இந்த கிளாஸில் இருக்க டீட்டெயில்ஸை தான் குறிக்கும். ஸோ நம்ம ஆனால் டீட்டெயில்ஸுக்கு எந்த விதமான வேல்யூவும் செட் பண்ணல. பட் அதுக்காண்டி என்ன பண்ணிடுவோம் டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி நம்ம சும்மா இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே கால் பண்ணையில் நடக்கும் fetched from database. இதுவே நீங்கள் வந்து இந்த கெட் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் அக்சஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கெட் ப்ராப்பர்ட்டியை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் ஃபேட்டட் uncaught cannot access private property details. ஸோ இப்போ நம்ம கெட் மெத்தட் மூலயமா என்ன பண்ணுறோன்னா நம்ம கிளாஸில் நம்ம ப்ரைவேட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லையும் இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்ஸில் இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்ஸில் ரொம்ப லாரவல் மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸில் இதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கெட் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியுது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியுது. முக்கியமாக டேட்டா என்கேப்சுலேஷன் ஆக்சஸ் டைனாமிக் ப்ராப்பர்ட்டி நாட் எக்ஸ்பிளிசிட்லி டிஃபைன். டேட்டா என்கேப்சுலேஷனுக்கு உதவும், லேசி லோடிங்க்கு உதவும், ப்ரொவைடிங் க்ளீன் ஏபிஐ ஃபார் ஆக்சஸிங் இன்டர்னல் டேட்டாவுக்கும் உதவுது.